ஹாய் அண்ட்களோ நேர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்னும் ஓரிரு நாட்கள்ல திரைக்கு வரவிருக்கும் த கோட் படத்துடைய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய உச்ச நட்சத்திரங்கள்ல ஒரு மாபெரும் ஒரு நடிகர், ஒரு புது லீடர். ஸோ அவருக்கு இந்த படம் 68வது திரைப்படம். ஆல்ரெடி 67 படம், அதாவது லியோ வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாத்தையுமே நம்ம தியேட்டர்ல ஒரு திருவிழா போல கொண்டாடி இருக்கோம். இந்த படத்தை அப்படிதான் ஒரு திருவிழா போல கொண்டாட இருக்கோம். ஸ்பை இன் ஷார்ட். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ நடந்த ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவல். அது என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரீசெண்டா தமிழக வெற்றி கழகம்னு தளபதி விஜய் அவர் கடந்த பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தனது கட்சி ஆரம்பிச்சதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை அவர் சைட்ல இருந்து வெளியிட்டிருந்தாரு. ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், அவர் 2 படங்கள் தான் நடிச்சு முடிக்க போறாரு, நடிச்சு முடிச்சுட்டு முழு நேர அரசியல இறங்க போறாருன்னு நமக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 படம் தான் இருக்கு. கோட் படமும் தளபதி 69 படம் ஒன்று இருக்கு. இந்த 2 படத்தையும் நம்ம ஒரு படத்துடைய ஒரு வெற்றியை ஒரு திருவிழா போல கொண்டாட இருக்கோம். ஸோ இன்னும் 1-2 நாள்ல அந்த கோட் படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அந்த படம் எந்த மாதிரி படமா அமைய போது, படம் வெற்றி படமா, எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தளபதி விஜய் அவருக்கு தரப்போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்க போறோம். இந்த கோட் ஷூட்டிங் அப்போ வெளியான இந்த தகவல், அதாவது இந்த கோட் ஷூட்டிங் அப்போ இந்த கட்சி விஷயமான ரிலீஸ் ஆன சைடு வந்ததுனால அந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய மார்க்கா மாறிடுச்சு. அரசியல் ஒரு பக்கம் இருக்க, அவருடைய கட்சியானது, கட்சி கொடி, கட்சியுடைய பாடல் ஒரு பக்கம் இப்ப ரீசெண்டா வெளியாகி எல்லா சைட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அரசியல் சைட்லாம் ஒரு பக்கம் விட்டுருவோம். நம்ம இந்த கோட் சைடே போவோம். இந்த கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், He is a goat of sats. இந்த படத்தை ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் சொல்லணும். ஏன்னா வெங்கட் பிரபு சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவுடைய ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர். ஸோ அவர் இயக்குன படங்கள் எல்லாமே நல்ல ஒரு விமர்சன ரீதியா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சுது. அதுலயும் மங்காத்தா படத்தை பத்தி சொல்லி ஆகணும். நம்ம தல அஜித்தை வச்சு மேக் பண்ண படம் தான் மங்காத்தா. மங்காத்தா படத்துல ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார் ரோல்ல நடிக்க இருந்தது நம்ம தளபதி விஜய் தான். ஸோ அப்போ மிஸ் ஆன இந்த கூட்டணி இப்போ இந்த கோட் படத்துல நடந்திருக்கு. ஸோ இந்த அவர் தலையை வச்சு படம் பண்ணிட்டாரு, அடுத்து தளபதி வச்சு எப்போ பண்ணுவாருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் கோலிவுட்டே ஒரு கலக்குச்சு. ஸோ அந்த கொஸ்டின் மார்க்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா அந்த கோட் படம் அமைஞ்சுது. இந்த கோட் படத்தை நம்ம தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே வெங்கட் பிரபு கூட கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஸோ நம்ம சைடு தளபதி விஜய் ஃபேன் சைடு ஒரு பக்கம் இருந்தாலும், வெங்கட் பிரபு சாருக்கும் விஜய் சார் கூட படம் பண்றதுங்கிறது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தா படத்துடைய ப்ரொடக்ஷன் சைடு ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இது 2வது படம். ஐ மீன் தளபதி கூட படம் பண்றது சொல்றேன். ஆல்ரெடி ஒரு படம் பண்ண படம் தான் பிகில். ஸோ நெக்ஸ்ட் இந்த படம் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு 25வது படமா இந்த கோட் படம் அமைஞ்சது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிள் மூமெண்டா மாறிச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தா படத்துல நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராபிக்ஸ், விஎஃப்எக்ஸ். இப்போ இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயம்னா டெக்னாலஜி சைடு தான். டெக்னாலஜி சைடு இந்த ஜென்ரேஷன் ரொம்பவே வளர்ந்துக்கிட்டே போயிடுது. கிராபிக்ஸும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, சினிமா சைட்லும் சரி, அதர் சைட்லையும் சரி, ஏஐ மூலமா டெக்னாலஜியும் டிஏஜிங் டெக்னாலஜியும் படத்துல கொண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் படத்தோட டெக்னாலஜி பத்தி சொல்லணும்னா, நம்ம தளபதி விஜய டிஏஜிங் டெக்னாலஜில பாக்குற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். இல்லப்பா, யூஆர் இன் டேஞ்சர். ஸோ டிஏஜிங் டெக்னாலஜி சம்பந்தமா இடையில படம் ஷூட்டிங் அப்போ வெளியான சில போட்டோ கிளிப்ஸும் சரி நம்ம பார்த்துருப்போம். ட்ரெய்லர்லயும் டிஏஜிங் லுக்கோடைய அவுட்புட்டையும் பார்த்துருக்கோம். ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துலயும் டிஏஜிங் லுக்ல தளபதி எந்த மாதிரி இருக்க போறாரு, அவரோட மேனரிசம் எந்த மாதிரி கொண்டு வர போறாருன்ட்டு ஒரு ரொம்பவே ஒரு ஆவலோட எக்ஸைட்மெண்டா நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தா படத்துடைய கேரக்டர்ஸ். படத்துல நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஐ மீன் ஒரு சில கேரக்டர்ஸ்னா 90s கேரக்டர்ஸ்.
90sல கோலிவுட்டே ஒரு கலக்கின கேரக்டர்ஸ். பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. டாப் ஸ்டார் பிரசாந்த், நடன புயல் பிரபுதேவா சார், அப்புறம் மைக் மோகன் சார், ஜெயராம் சார், ஸ்னேகா மேம், லைலா மேம் இப்படின்ட்டு ஒரு சில டேலண்டட் ஆர்டிஸ்ட் 90sல வந்து ஆர்டிஸ்ட் படத்துல இருக்கிறாங்க. நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தும் சரி, பிரபுதேவா சாரையும் சரி, இப்போ கரண்ட்ல மூவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்ரியோ எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்பவே ரசிகர்கள் அவங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த 3 பேரோட கூட்டணி, அந்த அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தியேட்டர்ல வந்து அப்படியே ஒரு பிளாஸ்ட் மூமெண்டா தான் இருக்கும் போது. ஈவன் ஆல்சோ தி ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆர் சோ குட். நெக்ஸ்ட் ஸ்னேகா மேம் அண்ட் லைலா மேம். ஸ்னேகா தளபதி அவங்களுடைய பேர் கூட்டணி ஏற்கனவே வசீகரா படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். படத்துடைய காம்பினேஷன் அவங்களோட பேர் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. தென் இந்த படத்துலயும் அவங்க 2 பேரோட பேர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தான் எதிர்பார்க்கிறோம். கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. லைலா மேம், ஐ திங்க் லைலா அவங்க தளபதியோட படம் நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இந்த படம் தான் தளபதியோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் பார்த்தா பிரபல மலையாள ஆக்டர் ஜெயராம் சார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தளபதி அண்ட் மலையாள ஆக்டர் ஜெயராம் சாரும் சேர்ந்து துப்பாக்கி படம் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல பார்ப்போம் அவங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இந்த ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் இருக்க, படத்தோட இன்னொரு ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம பிபி கேங்ஸ். வெங்கட் பிரபுவோடைய படங்கள் எல்லாத்துலயுமே ஒரு சில கேங்ஸ் வந்திருப்பாங்க. அந்த கேங்ஸ் இந்த படத்துல இருக்காங்க. இந்த வைபவ், அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் அவரோட பிரதரான பிரேம்ஜி அமரன் சார். பிரேம்ஜி அவருடைய படங்கள் எல்லா படங்களுமே பிரேம்ஜி அவங்களும் தளபதி கூட்டணியும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. இது போக இன்னொரு காமெடி ஆக்டர் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு சார். மெர்சலா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், பிகுல், பீஸ்ட், வாரிசு இந்த படங்கள் எல்லாத்துக்குமே தளபதி விஜய் யோகி பாபுவோட கூட்டணி ரொம்பவே நல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அவங்களோட கூட்டணி இந்த படத்துலயும் சேர்ந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு குட் என்டர்டைன்மெண்டா அந்த படம் இருக்க போது. படத்துல இன்னொரு பக்கம் பார்வதி நாயர் அண்ட் அஜ்மல், அதுக்கப்புறம் பார்த்தா பிரபல தெலுங்கு ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி அவங்க படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. அதுவும் இளம் வயது நம்மளுடைய இளைய தளபதி விஜய்க்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தமிழ்ல அறிமுகமாகிற முதல் படம் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தா படம் வசூலில் சாதனை படைக்குமாங்கிறத ஒரு கேள்விக்குறி. பொதுவா தளபதி விஜய் படங்கள் எல்லாமே வசூல்ல எந்த ஒரு குறையும் இல்லாம சாதனை படைக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாமே வசூல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ் சினிமாவுக்கு தந்திருக்கு. லியோ படம் வரைக்கும். லியோ தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் தளபதியோட கேரியர்ல. 600 கோடிக்கும் அதிகமா வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாமே ஒரு 300 கோடி 400 கோடி அந்த 250 crore பிளஸ்ன்னு ஒரு மீடியம் ரேஞ்சில் வசூல் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் இந்த கோட் படம் 1000 கோடி கிளப்ல இணையுமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துட்டு வருது. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம மற்ற இண்டஸ்ட்ரி பார்த்தா தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹிந்தி இண்டஸ்ட்ரி, அப்புறம் கன்னட இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் சரி 1000 கோடி கிளப்ல படங்கள் வசூல் பண்றதுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா வந்துட்டு வருது. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில 1000 கோடி கிளப்ல எந்த படமும் இணையல இது வரைக்கும். ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்தா ஜெயிலர் படம், லியோ, அப்புறம் 2.0 இந்த 3 படம் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள கேட்டகரியில பார்த்தா உலகநாயகனுடைய விக்ரம் படம், அப்புறம் பொன்னியின் செல்வன் படம், இந்த படங்கள்லாம் 500 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சைடு இன்னொரு பக்கம் பார்த்தா த கோட் படம் இந்த வருஷத்துல ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேம்பேஜ் பண்ணுமாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா தரப்பு மக்களோட கேள்விக்குறியா இருந்துட்டு வருது. படம் வசூலில் சாதனை படைக்குமா என்னங்கிறது இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா படத்தோட மியூசிக். ரீசெண்டா வந்த படங்கள் தளபதி படங்கள் எல்லாத்துக்குமே மியூசிக்கும் சரி ஆல்பம் சரி ஒரு பெரிய ஹிட் அடிச்சது. தளபதி அணி கூட்டணியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரோட ஏஆர் ரஹ்மான் சார் கூட்டணியா இருக்கட்டும், தமிழ் சார் கூட்டணி. நான் சொல்றது இப்ப ரீசெண்டா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள உள்ள தளபதியோட ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே
இந்த படத்துலயும் சாங்ஸ் இடையில ஒரு 3 பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. 3 சாங்ஸுமே ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும் கேட்க ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைபா மாறிட்டு வருது. இந்த படத்துலயும் ட்ரெய்லர்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். படத்தோட சாங்கை பத்தி இடையில ட்ரோல் பண்ணவங்க ட்ரெய்லர்ல பார்த்து படத்தோட பிஜிஎம் என்னமா யுவன் மியூசிக் போட்டிருக்காரு, படத்துல யுவன் பிஜிஎம் ஒவ்வொன்றும் கூஸ் பம்ப்ஸா இருக்குன்ட்டு ட்ரெய்லரை பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ ட்ரெய்லர்ல பார்த்து அதே கூஸ் பம்ப்ஸ் அதே வைப்பு தியேட்டர்லயே நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்குமா என்னங்கிறது இன்னும் ஒரு சில நாட்கள்ல நமக்கு பார்க்க தான் போறோம். அதுக்கப்புறம் பார்த்தா படத்துடைய சில முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் தான் ஏஐன்னு சொன்னோம் இல்லையா, ஏஐ டெக்னாலஜில இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏஐ டெக்னாலஜி யாருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இந்த படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா கேமியோ பண்ணியிருக்காங்கிறது அதிகாரப்பூர்வமா தகவல் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா படத்துல ஒரு சில காட்சிகள் ரொம்பவே பிரமிக்க வைக்குது. ஸ்டண்ட் காட்சிகளா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், சென்னையில படத்துடைய அவருடைய தோற்றங்கள், அவருடைய பஞ்ச் வசனமா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய முந்தைய படங்கள் மாதிரி இந்த படங்களுமே ரொம்பவே ஒரு கூஸ் பம்ப்ஸா அவரோட எனர்ஜியும் சரி அவருடைய எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்க ரொம்பவே மெருகேற்றிட்டு தான் சொல்லணும். A lion is always a lion. த கோட் படம் ஆடியோ லான்ச். த கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் வைக்கிறத பத்தி எந்த ஒரு பிளானும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இது வரைக்கும் தெரியப்படுத்தல. ஆடியோ லான்ச் ஐ திங்க் இந்த படத்துக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் மூமெண்ட் தான். இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லா படத்துலையுமே ஆடியோ லான்ச் நம்ம எதிர்பார்க்க காரணம் அவருடைய குட்டி ஸ்டோரி கேட்கறதுக்காக தான். ஸோ அவருடைய ஒரு குட்டி ஸ்டோரி எல்லா ஆடியோ லான்ச்லையும் அது ஒரு பீக் லெவலா இருந்துட்டு வருது. லியோ படத்துக்கும் ஆடியோ லான்ச் வைக்கல, ஆனா சக்சஸ் மீட் வச்சு ஆடியோ லான்ச் இல்லாத குறைய தீர்த்துட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லை, ஏன்னா அவரு கட்சி வேலைகள் கட்சி ஒர்க் விஷயமா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஆடியோ லான்ச் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களால ஆடியோ லான்ச் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் இல்லாதங்கிறது இந்த படத்தோடைய ப்ரொமோஷன்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மைனஸா இருந்துகிட்டு வருது. ஓகே கைஸ், இன்னைக்கு கோட் படத்துடைய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இதோட நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வரும் வியாழக்கிழமை அன்று உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. அந்த படத்தை தளபதி ஃபேனா என்னோட சேர்ந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ண தயாரா இருக்கும். மருதமலை மாமணியே முருகையா. ஸோ படத்துடைய ரிவ்யூ ஒரு சில நாள்ல அப்டேட் பண்ணிடுறோம். கண்டிப்பா மறக்காம படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.